ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இப்போ செகண்ட் என்னன்னா ஹவுஸ் தான் ட்ராயிங் பண்ண போவேன். ஹவுஸ் வந்து ஈஸி மெத்தட்லேயே முடிஞ்சிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேஸ் லைன் கொடுத்துக்கலாம். அவங்க 5 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் லைன் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இது போட்டுக்கலாம். அடுத்தா ப்ரொடக்டர் எடுத்து 90 டிகிரி மெஷர் பண்ணிக்கோங்க. போன டைம் கொடுத்த மாதிரி தான் ஷார்ப்பாக 90 டிகிரி வச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும். 2 சென்டிமீட்டர் இப்போ 1 இன்ச் வச்சுக்கிட்டு டோர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு அடுத்த 1 இன்ச் வச்சுக்கிட்டு அடுத்து இங்கே இருந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். அடுத்தா பர்பஸ் எடுத்துக்கலாம். பர்பஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கேலில் வந்து 0 வச்சு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. 5 சென்டிமீட்டர் எடுத்ததுக்கப்புறமா இந்த டாட்டில் வச்சு கட் பண்ணணும். அதை இந்த டாட்டில் வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 லைன்ஸை இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த டாட்லேருந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம்ல அங்கே ஜாயின் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்டை என்ன பண்ணணும்னா இங்கே 2 சைட்ஸு இப்போ 5 சென்டிமீட்டர் திருப்பில் வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர் ஷார்ப்பாக வச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இங்கே வச்சு இது போட்டுட்டு கரெக்டாக ஹவுஸ் வந்துடும். ஸோ நம்ம ஹவுஸுக்கு ரெடி. இப்போ நீங்கள் எங்கெல்லாம் 5 சென்டிமீட்டர் வேணுமோ அவங்களாம் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுற மாதிரி இது 1. ஓகே, நான் ஹவுஸ் மெத்தட் 1 போட்டுட்டேன். மெத்தட் 2 பார்ட் 2